Hello friends, welcome to AR Creation சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மோத்திச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு நான் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலை மாவு நம்ம எதில் எடுக்கணுமோ அதுலேயே சீனியை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல கரைச்சிக்கலாம். இதை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் கடலை மாவு. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த கரண்டியில் இந்த மாவு பார்த்திங்கன்னா படுறது தெரியும். இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மோத்திச்சூர் லட்டுக்கு பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நம்ம பொரிக்கிறதுக்கு நான் இந்த காய் சீவுற இந்த கட்டையை தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பொடி பொடியாக இருக்கிற இந்த இதில் சேர்த்து தான் நம்ம மாவை சேர்த்து நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பாருங்க. கொஞ்சமாக மாவு சேர்த்து பாருங்கள். இந்த அளவுக்கு சூடு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அதில் பூந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு காரா பூந்தி மாதிரி பொரிச்சிங்கன்னா ஆயிடும். ஆனால் 1-2 நிமிஷம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு இருக்கணும். உடனே நம்ம இதை எடுத்துடணும். இதை எடுத்துடலாம். மாதிரி பூந்தி பொரிக்கிற பெரிய பூந்தி பொரிக்கிறது கரண்டி இருந்தாலும் இதிலேயே நம்ம சேர்த்து நம்ம பொரிச்சிடலாம். இதை எடுத்துடலாம். இப்போ இது போல் நம்ம எல்லாமே பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி பொரிச்சதை பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்கிறதுனால நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் நம்ம ஒரு சுற்று அடிச்சுட்டு வந்துடுவோம். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுற்றிடாதீங்க. ஒரே ஒரு சுற்று மட்டும் பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக ஒரு சுற்று மட்டும் திட்டி எடுத்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைன்னு இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கடலை மாவு எடுத்து அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஜீனி எடுத்துக்குவோம். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே பிசுபிசுப்பு தன்மை வரணும். அந்த அளவு வந்தால் போதும். உங்களுக்கு பாகுபதம்னா இதுக்கு தேவையில்லை. ஒரு
1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்து இது கூட அரைச்சிருக்கேன், அதனால் வெள்ளையாக இருக்குது. தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசாக இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி குலோப் ஜாமுனுக்கு நம்ம ஊற்றிங்கன்னா அந்த பதம் இருந்தால் போகும். மோத்திச்சூர் லட்டுனாலே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம கொஞ்சமாக கேசரி ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். தண்ணியில் நான் கரைச்சிருக்கேன், அது கலந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு பாருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு பொடியாக நான் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின பிறகு நம்ம லட்டுவாக பிடிச்சிடலாம். இதுக்குள்ளே ஆறின பிறகு கொஞ்சமாக நம்ம கையில் வந்து நெய் தடவிக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கரண்டியில் நெய் தடவிருக்கேன். கரண்டில் இது போல் அளவாக ஒரே அளவாக எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒரே அளவாக இருக்கும். இது போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா மோத்திச்சூர் லட்டு செஞ்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.